வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி கோதுமை பரோட்டா வித் எம்டி சால்னா இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சால்னாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணலன்னா முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தண்ணியை விட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பட்டை, பாதி அன்னாச்சிப்பூ, 2 கல்பாசி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. இது கூடவே மசாலாவுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இன்றைக்கி இந்த சால்னா வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டையும் அன்னாச்சிப்பூ, கல்பாசி இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சுருட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு ஓரளவுக்கு இது சாஃப்டாக வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகாயுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். ஒரு ஈஸியான நல்ல சூப்பரான ஒரு எம்டி சால்னா இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சால்னா. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தூவி ஒரு 2 கொதியில் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா காய்கறி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி காய்கறி எதுவுமே ஆட் பண்ணலை, எம்டி சால்னாவாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை பரோட்டாவுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினா கூட போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் மாவு கீழே வந்து மாவு தூவாமல் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் பரோட்டா வந்து தேய்க்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு அப்ளை பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இழுக்க வராது உங்களுக்கு. இப்போ நல்லா இது வந்து ஒரு சாஃப்டாக நல்லா ஒரு தின்னாக இந்த சப்பாத்தி மாவை திரட்டிக்கலாம்.
இது மேலே லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுருங்க. ஃபுல்லாக எட்ஜ் டு எட்ஜ் பண்ணாமல் அந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் விட்டுட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம ரவுண்டாக சுற்றிக்கலாம். புரோட்டா செஞ்சால் எந்த அளவுக்கு லேயராக வருமோ சாஃப்டாக அந்த மாதிரி இதுவும் வந்துடும். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம பரோட்டாக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ப்ரெஷர்லேயே நம்ம இது திரட்டிக்கலாம். பாருங்க, இப்போவே நல்ல லேயராக வந்துடுச்சு. அவ்வளோதான். தோசைக்கல்லை சூட் பண்ணி இப்போ இந்த பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அவ்வளோதான், 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு எடுத்துடலாம். சூப்பராக கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.